ஹலோ ஹோல்லா வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் செப்டம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டாக்டர் மன்மோகன் சிங் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ பிவி நரசிம்ம ராவ் மெமோரியல் அவார்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து நிறைய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர் அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த அவார்ட் பிவி நரசிம்ம ராவ் அப்படின்ற ஒரு மெமோரியல் அவார்ட் ஃபார் எக்கனாமிக்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து 13th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட 13வது ப்ரைம் மினிஸ்டர். ஓகேவா. ஸோ 2 இயர்ஸ் கான்சிக்யூட்டிவாக 2 இயர்ஸ் வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ 2004லேருந்து 2014 வரைக்கும். ஸோ இந்த அவார்டை வந்து எந்த இன்ஸ்டியூஷன் கொடுக்குது அப்படின்னா, பிவி நரசிம்ம ராவ் மெமோரியல் ஃபவுண்டேஷன். இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, மான்டெக் சிங் அலுவாலியா. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் இண்டியாவும் ஹேர் அஸ்தானாவும் ஹேர் அஸ்தானா அப்படின்றது வந்து கசகஸ்தான். ஓகேவா. ஸோ கசகஸ்தான் கண்ட்ரி இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோட் ஷேர் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது கோட் ஷேர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிங்கிள் டிக்கெட்லேயே ட்ராவல் பண்ணுறது. அதாவது இப்போது ஹேர் அஸ்தானோட ஃப்ளைட் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறது அந்த ஹேர் அஸ்தானா. ஆனால் அதில் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸை சேல் பண்ணுறது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஏர் இண்டியாவாக இருக்கும். ஏன்னா அந்த கோட் ஷேர் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஏர் இண்டியா வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் புக் பண்ணுற இது வந்து வெப்சைட்டில் வந்து என்ன காமிக்கும்னா, ஏர் இண்டியா தான் காமிக்கும். ஆனால் நீங்கள் அது வந்து அந்த ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர் அஸ்தானாவாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதனால் என்னென்னா, ஒரு சிங்கிள் டிக்கெட்டில் தனித்தனியாக டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணாமல் ஒரு சிங்கிள் டிக்கெட்ஸ்லேயே நம்ம புக் பண்ணி ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து என்னென்னா கோட் ஷேர் பார்ட்னர்ஷிப். ஓகேவா. இது யார் வந்து போட்டிருக்கா அப்படின்னா, இந்தியாவும் அஸ்தானாவும் ஏர் அஸ்தானாவும். ஸோ ஏர் இண்டியா வந்து மொத்தம் 21 கோட் ஷேர் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கு. 88 இன்டர்லைன் அக்ரிமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் இஸ்ரேல்ஸ் கெமிக்கல் லிமிடெட் பயோப்ரைம். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பயோப்ரைம்ன்றது ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி தான். ஸோ இஸ்ரேலில் இருக்க ஒரு கம்பெனி இஸ்ரேல் கெமிக்கல்ஸ் லிமிடெட். ஓகேவா. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாயில் கிராப்பில் சொல்யூஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, பயோநெக்ஸஸ் பிளாட்ஃபார்மாக. ஸோ பயோநெக்ஸஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்னென்னா, அது ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ ஸ்டிமுலன்ஸ், அதாவது எல்லாமே வந்து கெமிக்கல் இல்லாமல், அதுதான் வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ ஸ்டிமுலன்ஸ். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மைக்ரோபயாலஜியை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ க்ராப்ஸுக்கு வந்து பிளான்ட் க்ரோத்து, நியூட்ரியன்ட் அப்டேக் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். கரெக்டாக. ஸோ கெமிக்கல் ப்ராக்டிசஸை கம்மி பண்ணி மைக்ரோபயாலஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, க்ரியேட் பண்ணுறாங்க பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்பரஸும் ஜிங்க்கும். ஓகேவா. ஸோ எந்தெந்த கம்பெனினா, இஸ்ரேலு, இந்தியாவில் பயோப்ரைம், இது 2 பேரும். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு பேங்க் அப்ரூவ்டு $212.64 million லோன் டு கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. ஸோ தமிழ்நாடு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, $212 million லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு வந்து ரெடியூஷன் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கப்புறம் ஈக்கோசிஸ்டம் கன்சர்வ் பண்ணுறதுக்கு, இதுக்காகலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் 23 இயர்ஸ், கிரேஸ் பீரியட் 6.5 இயர்ஸ், சேர்த்து தான் 23 இயர்ஸ். ஓகேவா. ஸோ இந்த வேர்ல்டு பேங்க் வந்து இந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷோர் ப்ரோக்ராம். ஓகேவா. அந்த ஷோர் ப்ரோக்ராம் அப்படின்றது என்னென்னா, ஸ்ட்ரென்தனிங் கோஸ்டல் ரெசிலியன்ஸ் அண்டு எக்கனாமி. ஓகேவா. ஐபிஆர்டின்றது வந்து என்ன அப்படின்னா, வேர்ல்டு பேங்க்கோட ஒன் ஆஃப் த ஆர்கான் தான், ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான். ஓகேவா. ஸோ மொத்தம் வேர்ல்டு பேங்க்கில் மொத்தம் 5 ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக. ஸோ அதில் ஒன்று தான் வந்து ஐபிஆர்டி. ஸோ இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா. ஸோ அவங்க இனிஷியேட் பண்ணி வச்ச ஷோர் ப்ரோக்ராம், அதுக்கு கீழே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த $212 million லோன் வேர்ல்டு பேங்க் வந்து தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஏசிஎம்இ ஐஹெச்ஐ கார்பரேஷன்.
இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா டு டெவலப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் க்ரீன் அமோனியா ப்ராஜெக்ட். ஸோ க்ரீன் அமோனியா வந்து ப்ராடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஜப்பானில் ஐஹெச்ஐ அப்படின்ற ஒரு கம்பெனியும் இந்தியாவிலேருந்து ஏசிஎம்இ அப்படின்ற ஒரு கம்பெனியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓயு போடுறாங்க. ஓகேவா. ஸோ எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த க்ரீன் அமோனியா ப்ராஜெக்ட் ஒடிசா கோபால்பூர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒடிசா கோபால்பூர். ஓகேவா. ஸோ இந்த ஆக்சுவலி இந்த வந்து 2003 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சைன் பண்ணிட்டாங்க எம்ஓயு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெவலப் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து ஏசிஎம்இ க்ளீன் எனர்ஜி ப்ரைவேட் லிமிடெட் அவங்க வந்து 30% ஸ்டேக் வந்து ஐஹெச்ஐ கார்பரேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா. 15th ஜப்பான் இந்தியா ஆனுவல் சப்மிட் இப்போ தான் நடந்துச்சு டோக்கியோவில். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ க்ளீன் ஹைட்ரஜன் அமோனியாக்கான ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஜப்பானும் இந்தியாவும் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரீன் அமோனியா ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசாவில். ஸோ வருஷத்துக்கு 0.4 மில்லியன் டன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா க்ரீன் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அந்த மினிஸ்ட்ரியும் ஜொமேட்டோ யூபர் இவங்க கூட வந்து எம்ஓயு போட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்த போகிறாங்க. ஸோ அந்த கேம்பெயின் வந்து எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா சடாக் சுரக்ஷா அபியன். இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 3rd எடிஷன். ஓகேவா. ஸோ இதுக்கு கீழே ஸோ ரோடு சேஃப்டி பற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யார் அப்படின்னா ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் ஜொமேட்டோ யூபர் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ அவேர்னஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ரோட் சேஃப்டிக்கே வந்து அவேர்னஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜொமேட்டோ யூபர். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்த்து ஒரு எம்ஓயு போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்ரீலங்காவில் ஒரு ஆக்சிடெண்ட் எமர்ஜென்சி கேர் யூனிட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரு எம்ஓயு போடுறாங்க. ஸோ அதுக்காக இந்தியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 600 மில்லியன் ஸ்ரீலங்கன் ரூபீஸில் 600 மில்லியன் கொடுக்குறாங்க. ஓகேவா. எதுக்காக அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் யூனிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ யார் கான்ட்ராக்ட் போட்டுறாங்கன்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். ஓகே. நெக்ஸ்ட்டு 44th மீட்டிங் ஆஃப் எஸ்சிஓ ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். எதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 25th எஸ்சிஓ சப்மிட் வந்து நடந்துச்சு இல்லையா. ஸோ இந்த சம்மிட் வந்து இதில் வந்து நம்ம பார்த்தோம். ராட்ஸ் வந்து 44th மீட்டிங் வந்து நடந்துச்சு எங்கே அப்படின்னா கிரைஜிஸ்தான். ஓகேவா. ஸோ இந்த 25th எஸ்சிஓ இந்த சம்மிட்டில் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு விஷன் கொண்டு வந்தாங்க. என்ன விஷன் அப்படின்னா எஸ்சிஓ இதோடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ இதோட ஃபஸ்ட் கொஷின். ஓகேவா. ஸோ அந்த ராட்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஆன்டி டெரரிஸ்ட் அதாவது அதோடைய மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த செப்ரேட்டிசம் டெரரிசம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கான் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ அதோடைய 44th மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் பட் நாட் லெஸ் அப்படின்ற ஒரு புக்கு யார் எழுதியிருக்கா அப்படின்னா அனுபம் கெஹர் டிஃப்ரெண்ட் பட் நாட் லெஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆடி சங்கிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரைபல் பற்றி ட்ரைபலோடைய என்ன சொல்லலாம் ட்ரைபலோட கல்ச்சர் ட்ரைபலோடைய
ஹார்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இதை டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா. ஸோ இது வந்து அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரைபல் பற்றின விஷயங்கள்லாம் தான் இருக்கும். ஓகேவா. இது வந்து வேர்ல்டு ஃபஸ்ட் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி ஃபார் ட்ரைபல் கல்ச்சர். ஸோ ட்ரைபல்க்குன்னு ஒரு டிஜிட்டல் யூனிவர்சிட்டின்னு கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் இது தான் ஆதி சங்கிருதி அப்படின்றது. ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து அதில் சொல்லி தருவாங்க. ஸோ ட்ரைபல் பற்றின எல்லாமே எப்படி வந்து லேர்னிங், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், மார்க்கெட் ஆக்சஸ் எல்லாத்த பற்றியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சொல்லித்தராங்க. ஓகேவா. ஸோ இதில் மொத்தம் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆதி விஸ்வ வித்யாலயா, ஆதி சம்படா, இன்னொன்று ஆதி ஹட். ஸோ ஆதி ஹட் அப்படின்னாலுமே நமக்கு தெரியும் இது மார்க்கெட்டை பற்றி. ஹார்ட்னாலே மார்க்கெட்டை. ஸோ அப்போது ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஓகேவா. அதுதான் வந்து ஆதி ஹட். நெக்ஸ்ட்டு ஆதி விஸ்வ வித்யாலயா அப்படின்றது வந்து என்னென்னா ஸோ ட்ரைபல்ஸ்க்குன்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து ஒரு லேர்னிங் யூனிவர்சிட்டி, லேர்னிங் பண்ணுற ஒரு பிளேஸ். ஓகேவா. ஸோ இதுக்குன்னு ட்ரைபல்ஸ்க்குன்ட்டு ட்ரைபல் கோர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஆதி விஸ்வ வித்யாலயாவில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆதி சம்படா அப்படின்றது வந்து என்னென்னா இந்த ட்ரைபல் ஆர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ட்ரைபல் கல்ச்சர், ட்ரைபல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது. ஓகேவா. ப்ரிசர்வ் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து ஆதி சம்படா. ஓகேவா. ஸோ மொத்தம் 3 காம்போனன்ட் இருக்குது இந்த ஆதி சங்கிருதியில். ஓகேவா. ஆதி விஸ்வ வித்யாலயா, ஆதி சம்படா, ஆதி ஹட். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து ட்ரைபல் லாங்குவேஜஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, அதாவது லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பேர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆஸ்திரேலியா அன்வைல்டு இட்ஸ் கோஸ்ட் ஷார்க் ப்ரோக்ராம். ஸோ committing $1.1 billion to procure dozens of domestically manufactured XLAUV. XLAUVனா எக்ஸ்ட்ரா லார்ஜ் அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். ஓகேவா. ஸோ அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். ஸோ அதை வந்து டொமஸ்டிக்காக மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து $1.1 billion வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் இல்லையா. ஸோ ஏயூவி, அதாவது XLAUV அப்படின்றது வந்து அண்டர் வாட்டர். அதனால தான் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா கோஸ்ட் ஷார்க் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா $1.1 billion அந்த டொமஸ்டிக்காக மேனுஃபேக்சர் பண்ண அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸை வந்து வாங்க போகிறாங்க. ஓகேவா. யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஸோ இது யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் ஆண்டூரில் இண்டஸ்ட்ரீஸ், யூஎஸ். ஓகேவா. ஸோ அதே மாதிரி கோஸ்ட் பேட் அப்படின்றது வந்து ட்ரோன்ஸ். ஓகேவா. ஸோ ஷார்க் அப்படின்னும் போது அது அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். ஸோ பேட் அப்படின்னும் போது இது வந்து ட்ரோன்ஸ், ஹேரில் பறக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ இது வந்து அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் இது. ஓகேவா. இது அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். ஸோ இப்போது ஷார்க் அப்படின்னா அண்டர் வாட்டர் வெஹிக்கிள், கோஸ்ட் பேட் அப்படின்னா அது ட்ரோன். ஓகேவா. ஸோ இதில் வந்து யார் கோஸ்ட் ஷார்க், கோஸ்ட் பேட்டுன்றது ஆஸ்திரேலியாவோடது. ஓகேவா. ஸோ இப்போ கோஸ்ட் பேட் MQ-28A அப்படின்றது வந்து ஒரு ட்ரோன். ஓகேவா. ஸோ அதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இது யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னா சேம் யூஎஸ் போயிங் கூட. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா RBI கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் RBI கவர்னர்கிட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா RBI ஃபங்க்ஷன் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது எது வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஓகேவா. ஸோ அது எந்த டைம் அப்படின்னா 10 to 10:30 அந்த ½ hour டைம்ஸ் வந்து
ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் ஆர்பிஐ கவர்னர்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஓப்பன் ஹவுஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ரவி ரஞ்சன். ஸோ ரவி ரஞ்சன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐயோட எம்டியாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா ஸோ விஜயம் தான்சி. ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை எம்டி இருப்பாங்க எஸ்பிஐயில்? 4 எம்டி இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ யார் அப்படின்னா அஸ்வினி குமார் திவாரி, அதுக்கப்புறம் ராணா அசுதோஷ் குமார் சிங், அதுக்கப்புறம் ராமமோகன் ராவ். கரெக்டாக? ஸோ 4வதாக விஜயம் தான்சி இருப்பார். ஸோ இவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ரவி ரஞ்சன் அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து டெப்டி எம்டி இப்போ எம்டியாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் எய்ம்ஸ் டு என்ஷூர் அட்லீஸ்ட் 2 பப்ளிக் செக்டார்ஸ், அதாவது 2 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை வந்து ஸோ வேர்ல்டு டாப் 20 பேங்க்ஸில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வர வைக்கணும் 2047 அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணியிருக்காங்க. 2 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வேர்ல்டு டாப் 20 வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதில் சொல்கிறாங்க இந்த டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் மந்தான் 2025 எங்கே நடக்குது அப்படின்னா ஹரியானாவில் நடக்குது. அந்த மீட்டிங்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், எய்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு எஸ்பிஐ மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா டாப் 50 இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த ரேங்க்கில் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு லெவலில் 43rd பேங்க். ஓகேவா? ஸோ ஹெச்டிஎஃப்சி 73rd ரேங்காக இருக்குது. ஆனால் நம்மளுடைய எய்ம் என்னென்னு பார்த்தோம்னா பப்ளிக் செக்டார் பேங்க்கை தான் டாப் 20 கொண்டு வரணும். இப்போதைக்கு ஒரு இந்தியன் பேங்க் டாப் 50 இருக்குது அப்படின்னா எஸ்பிஐ மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25 பப்ளிக் செக்டார்ஸ் பேங்க்கோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 1.78 lakh crore. ஸோ 26% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1.78 lakh crore. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு டிசிஐஎல் பிஎன்பி. ஸோ டிசிஐஎல் அப்படின்னா என்னென்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட். ஓகேவா? ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. ஸோ பிஎன்பின்றது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஸோ இவங்க 2 பேரும் எம்ஓயு போட்டுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் இட்ஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ் கன்சல்டன்ட் இந்தியா கூட எம்ஓயு போடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக போடுறாங்க எம்ஓயு. ஸோ இது ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக இருக்குது. யார்? டிசிஐஎல். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நேவல் பேஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஐஎன்எஸ் அராவலி. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா குருகிராமில். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த நேவல் பேஸ்க்கு ஃபர்ஸ்ட் கமாண்டிங் ஆஃபீஸராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சச்சின் குமார் சிங். ஸோ இந்த ஐஎன்எஸ் அராவலி அப்படின்றது வந்து என்னென்னா ஸோ மகாசாகர் விஷன், கவர்மெண்ட்டோடைய மகாசாகர் விஷன். அதாவது மகாசாகர் அப்படின்னா மியூச்சுவல் அண்டு ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்டு க்ரோத். அதாவது இந்த மேரிடைம், அதாவது அந்த மெரைன் இருக்கு இல்லையா? ஸோ மெரைனோட செக்யூரிட்டி, அதோடைய க்ரோத், இதுக்கெலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி ஒரு செக்யூரிட்டி பார்ட்னராக எங்கே அப்படின்னா ஐஓஆர் அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸில். ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸில் ஒரு செக்யூரிட்டி பார்ட்னராக வந்து இந்த ஐஎன்எஸ் அராவலியை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்தியன் நேவி பேஸஸ்லாம் எங்கே இருக்குது மேஜர் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை, கோவா, கார்வார், கொச்சி, சென்னை, விசாகப்பட்டினம், கொல்கத்தா, போர்ட் பிளேயர். ஓகேவா? ஸோ மொத்தம் இந்தியன் நேவி கிட்ட 2 ஆப்ரேஷனல் கமாண்ட்ஸ் இருக்குது, ஒரு ட்ரைனிங் கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷனல் கமாண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் நேவல் ஒன்று, ஈஸ்டர்ன் நேவல். வெஸ்டர்ன் நேவலில் மும்பை, ஈஸ்டர்ன் நேவலில் விசாகப்பட்டினம். ஸோ ட்ரைனிங் கமாண்ட் வந்து கொச்சியில் இருக்குது. சதர்ன் நேவல் கமாண்ட் கொச்சியில் இருக்குது. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸில் ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ மேரிடைமோடைய ஆக்டிவிட்டீஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஐஎன்எஸ் அராவலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நேவல் பேஸாக இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸில்
மேரிடைமோடைய ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ராஜ்நாத் சிங் ஃப்ளாக்ட் ஆஃப் ட்ரை சர்வீஸ் ஆல் உமன் சர்க்கம் நேவிகேஷன் செயிலிங். ஸோ இந்த சமுத்ரா அதுக்கு என்ன, அந்த எக்ஸ்பெடிஷனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா சமுத்ர பிரதிக்ஷிணா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ட்ரை சர்வீஸ், ஸோ அதாவது ட்ரை சர்வீஸ் அப்படின்னும் போது நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், ஸோ இங்கே 3 பேரும் சேர்ந்து, அதாவது வெறும் உமன்ஸ்லாம் மட்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெடிஷன் மாதிரி பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இப்போது ரீசெண்டாகவே ஒரு 2 month பேக், ஸோ அதாவது 2025 வந்து ஸோ நவிகா சாகர் பரிக்ரமா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெடிஷன் நடந்துச்சு இல்லையா? ஸோ இதில் யார் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தா அப்படின்னா 2 உமன்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டபுள் ஹேண்ட் மூடில் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக? ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தில்னா, அதுக்கப்புறம் ரூபா ஏ, இவங்க 2 பேரும் ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் வந்து எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் தாரிணியில். ஓகேவா? இவங்க 2 பேர் மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக? ஐஎஸ்என்வி தாரணி, ஐஎஸ்என்வி. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பெடிஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவிகா சாகர் பரிக்ரமா. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 10 உமன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 9 months வந்து எக்ஸ்பெடிஷன் பண்ண போகிறாங்க வேர்ல்டு லெவலில். ஸோ அதுக்கு ராஜ்நாத் சிங், யார் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் வந்து என்ன பண்ணி வச்சார் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ஓகேவா? ஸோ அது பேர் வந்து சமுத்ர பிரதக்ஷிணா. ஓகேவா? ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மும்பைலேருந்து. ஸோ கரெக்டாக அவங்க எப்போ திருப்பி ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னா 9 months கழிச்சு, May 2026. ஓகேவா? ஸோ இவங்க எதில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஏஎஸ்பி திரிவேணி. ஓகேவா? ஸோ இந்தியன் ஆர்மி செயிலிங் வெசல், ஐஏஎஸ்பினா இந்தியன் ஆர்மி செயிலிங் வெசல். ஓகேவா? ஸோ இது வந்து இண்டிஜீனியஸாக எங்கே பில்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா புதுச்சேரியில். ஓகேவா? ஸோ இந்த இதில் தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மும்பைலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போக போகிறாங்க நெக்ஸ்ட்டு 9 months. ஓகேவா? ஸோ மொத்தம் எவ்வளோ மைல்ஸ் வந்து அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னா 26,000 நாட்டிக்கல் மைல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 10 member க்ரியூவுக்கு வந்து லீடராக வந்து யார் இருக்கா அப்படின்னா அனுஜா பருத்கர். ஓகேவா? டெபுட்டி லீடராக யார் இருக்கா அப்படின்னா சாரதா பி ராஜு. ஓகே. ஸோ இவங்க வந்து இந்த ட்ராவலில் வந்து ஈக்வேட்டரை 2 times வந்து க்ராஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 3 கிரேட் கேப்ஸை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதையும் க்ராஸ் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன கேப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லியூவின், ஹார்ன், குட் ஹோப். ஓகேவா? இந்த 3 கேப்ஸையும் க்ராஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் போர்ட் கால்ஸ், அதாவது போர்ட் கால்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது நடுவில் ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 4 இடத்துல வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு போர்ட், ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துல ஃப்ரிமேண்டில் அங்கே, அதுக்கப்புறம் நியூசிலாண்டில் லைட்டில்டன், கனடாவில் போர்ட் ஸ்டான்லி, சவுத் ஆஃப்ரிக்காவில் கேப் டவுன். இந்த 4 இடத்துல என்ன பண்ணோம், அதுதான் போர்ட் கால்ஸ்னால் அதுதான். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த ஷிப்பை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ ஃபியூயலிங் பண்ணலாம், இல்லைனா அங்கே இருக்க அஃபிஷியல்ஸை வந்து விசிட் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணலாம். ஸோ எதுக்காக வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். அது வந்து 4 இடத்துல ஸ்டாப் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 3 இடத்துல. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமானது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் வந்து இந்த சர்க்கம் நேவிகேஷன் பண்ணா அப்படின்னா யூகேயில் இருக்கிற ராபின் நாக்ஸ் ஜான்ஸ்டன். இவர் தான் ஃபஸ்ட்டு சோலோவாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் ஸ்டாப் சர்க்கம் நேவிகேஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்தியன் சோலோவாக பண்ணது வந்து யாருன்னு பார்த்தோம்னா திலீப் டாண்டே. ஓகேவா? இவர் சோலோவாக பண்ணார். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியன் நான் ஸ்டாப் சர்க்கம் நேவிகேஷன் பண்ணது வந்து யாருன்னா அபிலாஷ் டாமி. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்து பண்ணது தில்னா ரூபா ஏ, ஐஎன்எஸ்வி தாரிணியில் போனது நாவிகா சாகர் பரிக்ரமா. ஓகேவா? ஸோ இந்த பேர்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் ஃபஸ்ட்டு பண்ணா அப்படின்றதுலாம் கொஞ்சம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மெயினாக இந்தியனில் யார் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சுஷிலா கார்கி. இவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேபாளோட இன்ட்ரிம் இன்ட்ரிம் பிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சுஷிலா கார்கி அப்படின்றது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, நேபாளோட ஃபர்ஸ்ட் உமன் பிஎம் அப்படின்றாங்க இவங்க. ஓகேவா? சுஷிலா கார்கி நேபாளோட பிஎம். ஓகே, அடுத்து இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் அக்ரோகெமிக்கல் எக்ஸ்போர்ட்டர். அதாவது அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட். அப்போ டாப் 2ல் யார் இருக்கா? சைனா, யூஎஸ் சொல்லவே வேணாம், அவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2025 எவ்வளோக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3.3 பில்லியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே 10 years பேக் வந்து 1.3 பில்லியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? 10 years பேக் வந்து 1.3 பில்லியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது ஃபினான்ஷியல் இயர் 2025 $3.3 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அக்ரோ கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து யார் சொல்கிறா அப்படின்னா ACFI டிலாய்டி. ஸோ ACFI அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரோ கெமிக்கல் ஃபெட்ரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அக்ரோ கெமிக்கல் ஃபெட்ரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் இந்த டேட்டாஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம 51% வந்து பண்ணுறோம். டொமஸ்டிக்கில் எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 49% தான் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மெஜாரிட்டியாக என்ன கெமிக்கல்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எந்த கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக டொமஸ்டிக்கில் வந்து சேல்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஸோ இன்செக்டிசைட்ஸ் தான் வந்து 41%. அதுக்கு அடுத்து எர்பிசைட்ஸ். இன்செக்டிசைட்ஸ்னால் இந்த பூச்சிங்களாக சாவடிக்கிறது. ஓகேவா? எர்பிசைட்ஸ் அப்படின்னா தாவரங்களை சாவடிக்கூடிய கெமிக்கல்ஸ் 22%. ஃபங்கிசைட்ஸ் அப்படின்னா ஃபங்கஸஸ் கில் பண்ணக்கூடியது, இது 21%. அப்போ ஃபஸ்ட்டு இன்செக்டிசைட், அப்புறம் எர்பிசைட், அப்புறம் ஃபங்கிசைட்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எந்த ஸ்டேட்ஸ் வந்து லீடிங்கில் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அப்புறம் மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ அதாவது இதில் இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 2025 எவ்வளோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்னா $3.3 பில்லியன். ஓகேவா? இதில் ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ IIM பெங்களூர் எம்எஸ் டாப் இந்தியன் இன்ஸ்டியூட்டில் டாப் எது அப்படின்னு பார்த்தோம்னா IIM பெங்களூர். ஸோ எதில் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ரேங்கிங். ஸோ ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ரேங்கிங், இதில் எந்த யூனிவர்சிட்டிஸ் டாப்பில் இருக்குது, எந்த இன்ஸ்டியூஷன்ஸ் டாப்பில் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதில் இந்தியாவில் வந்து எந்த இன்ஸ்டியூஷன்ஸ் டாப்பில் இருக்குது அப்படின்னா IIM பெங்களூர். எத்தனாவது ரேங்க் வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா 28th ரேங்க். இந்தியாவில் டாப்பு, வேர்ல்டு லெவலில் 28th ரேங்க். ஓகேவா? ஸோ மற்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் என்னென்ன ரேங்க்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா IIM அகமதாபாத் 34th இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு SP ஜெயின் இன்ஸ்டியூட், இது 35th இருக்குது. IIM கல்கத்தா 41, IIM லக்னோ 57, XLRI 58, IIM கோழிக்கோடு 69th. ஸோ மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு தேவை டாப்பில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா IIM பெங்களூர் 28th ரேங்க்கு, IIM அகமதாபாத் 34th, SP ஜெயின் வந்து 35th. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ டாப் 1 2 3 யார் இருக்கான்னு தெரியணும் இல்லையா? ஸோ டாப் 1 2 3 யார் இருக்கா அப்படின்னா செயின்ட் கேலன், யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் கேலன், ஸ்விட்சர்லாந்து 14th டைமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க டாப்பில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து யார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா HEC பாரிஸ், இது எந்த கண்ட்ரினா ஃப்ரான்ஸ். இன்சீட் ஃப்ரான்ஸ் 3rd. 4th ரேங்க் வந்து நோவா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் போர்ச்சுகல். 5th வந்து திஷிங்யுஹா யூனிவர்சிட்டி சைனா. ஸோ அப்போ டாப்பில் இருக்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் கேலன் சுவிட்சர்லாந்து. ஓகேவா? ஸோ இது வந்து மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ரேங்கிங். ஸோ இந்தியாவில் IIM பெங்களூர் டாப்பில் இருக்குது, 28th ரேங்க். ஓகே, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ADB 2 பேரும் MOU போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா $126 million யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உத்தரகாண்ட். எதுக்காக அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக.
ஓகேவா. உத்தரகாண்டுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 126.42 பில்லியன். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ஐஎஃப்டி பாட்னா ஏபிஎஃப்ஆர்எல். ஸோ என்ஐஎஃப்டி அப்படின்னா என்னன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஓகேவா. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஏபிஎஃப்ஆர்எல் அப்படின்றது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட். ஸோ ரெண்டுமே வந்து ஃபேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு இது தான். ஓகேவா. இவங்க 2 பேரும் எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ பீகார் ஜீவிகா செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கள வந்து எம்பவர் பண்ணணும். ஸோ அதில் இருக்க உமன் மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ யார் ட்ரைனிங் கொடுக்குறா அப்படின்னா என்ஐஎஃப்டி வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எது ரிலேட்டடாக, இந்த ஃபேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்மெண்ட் அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, குவாலிட்டி கண்ட்ரோல், மிஷினரி ஆப்ரேஷன்ஸ், இது ரிலேட்டடாக ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க உமன்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ மெயினாக எதுக்காக, உமன் இண்டிபெண்ட் இதுக்கெலாம் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னா என்ஐஎஃப்டி பாட்னாவில் இருக்க ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸும் அதுக்கு வந்து அஃபோர்ட் பண்ணுறக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட். ஓகேவா. இவங்க 2 பேரும் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இஎஸ்ஜி லேப் எங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில். ஃபர்ஸ்ட் இஎஸ்ஜி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் லேப். ஓகேவா. எங்கே அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில். ஓகே, நெக்ஸ்ட்டு அமித்ஷா வந்து ஃபாஸ்ட் ட்ராக் இம்மைக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில ஏர்போர்ட்ஸில். எங்கே அப்படின்னா லக்னோ, திருவனந்தபுரம், திருச்சி, கேலிக்கட், அம்ரிஸ்டர், இந்த ஏர்போர்ட்ஸ்லலாம் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் ட்ராக் இம்மைக்ரேஷன். ஸோ அதான் இம்மைக்ரேஷன் கிளியரன்ஸ் வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும், செக்யூராக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இம்மைக்ரேஷன் ஃபாஸ்ட் ட்ராக் இம்மைக்ரேஷன் எங்கே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2024 இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா. இப்போ கரண்ட்டாக வந்து மொத்தம் 13 ஏர்போர்ட்ஸில் வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபாஸ்ட் ட்ராக் இம்மைக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம். ஓகேவா. ஸோ அது எந்தெந்த ஏர்போர்ட்ஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா. ஸோ இப்போ கரண்ட்டில் எதை வந்து இனாக்ரேட் பண்ணாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இப்போ இங்கே 5 ஏர்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லக்னோ, திருவனந்தபுரம், திருச்சி, கேலிக்கட், அம்ரிஸ்டர்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் ஒரு இதுவை வந்து மாற்றி கொடுத்துட்டு இதில் நாட் அமாங் த ஒன் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணது இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். ஓகே, கரண்ட்டில் 13 ஏர்போர்ட்ஸில் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ யுனெஸ்கோ டென்டேட்டிவ் லிஸ்ட், ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது டென்டேட்டிவ் லிஸ்ட்டுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இந்தியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7 சைட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க யுனெஸ்கோ டென்டேட்டிவ் லிஸ்ட்டில். ஓகேவா. ஸோ இந்த யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸ், ஃப்ரான்ஸ். கரெக்டாக. ஸோ எந்தெந்த சைட்ஸ் இப்போது அந்த 7 நியூ சைட்ஸ் வந்து ஆட் பண்ண உடனே டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 69 இருக்குது. அதில் 49 வந்து கல்ச்சுரல் சைட்டு, 17 நேச்சுரல், 3 வந்து மிக்சடு சைட்ஸ். ஓகேவா. இப்போ எந்தெந்த சைட்ஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்றதோட லிஸ்ட் இதில் இருக்குது. ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க எந்தெந்த ஸ்டேட்ஸில் எந்தெந்த சைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு 2 எக்ஸ்ப்ளோரேஷன் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து 2025 இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாலிமெட்டாலிக் சல்ஃபைட் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ 2016 அதே பிஎம்எஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன் ரிட்ஜ், சவுத் வெஸ்ட் இந்தியன் ஓஷன் ரிட்ஜ். இது வந்து கால்ஸ்பிரக் ரிட்ஜ், இந்தியன் ஓஷன்லேயே கால்ஸ்பிரக் ரிட்ஜ். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் அதாவது மினரல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகேவா.
டீப் சீல வந்து மினரல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன அந்த காப்பர், ஜிங்க்கு, அதாவது லித்தியம், இந்த மாதிரியான மினரல்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான கான்ட்ராக்ட் யார்கிட்ட போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 2 கான்ட்ராக்ட் ஐஎஸ்ஏ அப்படின்றது வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் சீட் பெட் அத்தாரிட்டி. இவங்கக்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ண போகிறோம், மினரல்ஸ் வந்து டீப் சீல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீஜன் கால்ஸ்பர்க் ரிட்ஜ். ஓகேவா? மொத்தம் எவ்வளோ ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதே மாதிரி சவுத் வெஸ்ட் இந்தியன் ஓஷன் ரிட்ஜ், இது ஒரு 10,000. ஸோ ஓவராலாக 20,000 கிலோமீட்டர். ஸோ பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன கான்ட்ராக்ட் போட்டோம் அப்படின்னா பாலிமெட்டாலிக் நாட்யூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? அது பாலிமெட்டாலிக் சல்ஃபைடு, இது பாலிமெட்டாலிக் நாட்யூல்ஸ் கான்ட்ராக்ட். ஓகேவா? இது 2002 போட்டோம். இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் பேசின். ஓகேவா? ஸோ 2002 வந்து இந்த கான்ட்ராக்ட் போட்டோம். ஸோ இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்த மாதிரி 2 கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருக்கிறது. ஓகேவா? பிஎம்எஸில் எங்கெங்கே அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் சவுத் வெஸ்ட் இந்தியன் ஓஷன் ரிட்ஜு, இன்னொன்று வந்து கால்ஸ்பர்க் ரிட்ஜ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து யார்கிட்ட போட்டோன்னு சொல்லிட்டோம். ஐஎஸ்ஏன்றது இன்டர்நேஷ்னல் சீட்பெட் அத்தாரிட்டி. ஸோ யார் வந்து போட்டிருக்கா அப்படின்னா இந்த மாதிரி டீப் ஓஷன் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணுறோன்னா அதுக்குன்னு ஒரு வச்சுருக்கோம், நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச். இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது மூலிமா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சத்யா ஸ்ரீனிவாஸ். இவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏடிபியோடைய ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏடிபி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. ஸோ அதோடைய பிரசிடெண்ட் வந்து மசாட்டோ காண்டா. கரெக்டாக? மசாட்டோ காண்டா. மொத்தம் 69 மெம்பர்ஸ் இருக்காங்க ஏடிபியில். ஸோ ஏடிபியோடைய டாப் ஷேர் ஹோல்டர் யார் பார்த்தோம்னா ஜப்பான், யூஎஸ், சைனா. இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ சத்யா ஸ்ரீனிவாசை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏடிபியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக போட்டிருக்காங்க. இவர் எந்தெந்த கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னா பங்களாதேஷ், பூட்டான், லயோஸ், தாஜிகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான். ஓகேவா? டர்க்மெனிஸ்தான். ஸோ 3 இயர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யார் இருந்தா அப்படின்னா விகாஸ் ஷீல். இப்போது சத்யா ஸ்ரீனிவாஸ். நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ இன்க்ரீஸ்டு மினிமம் த்ரெஷோல்டு லிமிட் ஃபார் ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி. ஸோ ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ எஸ்பிஐயில் உங்கள்கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லிமிட்டை தாண்டி இருக்க ஒரு அமௌண்ட்டும் என்ன ஆகிடும் அப்படின்னா ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் டெபாசிட் அந்த ஸ்கீமுக்கு கீழே போய்டும். அதாவது மல்டிபிள் ஆப்ஷன் டெபாசிட் அப்படின்னா என்னென்னா ஸோ அவங்க ஒரு லிமிட் செட் பண்ணுறாங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது டேரெக்டாக எஃப்டிக்காக போய்டும். ஓகேவா? எஃப்டிக்கு போயிடுச்சு அப்படின்னா ஸோ எஃப்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க குவார்ட்டர்லி பேசிஸில். ஸோ அதுதான் அதோடைய த்ரெஷோல்டு லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் இதுக்கு முன்னாடி 35,000 இருந்துச்சு, இப்போ 50,000. இப்போது மினிமம் உங்கள் அக்கௌண்ட்டில் இது வந்து அதாவது நீங்கள் இந்த ஃபெசிலிட்டியில் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 50,000 மேலே உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 50,000 மேலே இருக்க ஒரு அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா எஃப்டிக்கு போயிடும். ஓகேவா? உங்களுக்கு அந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக இப்போ சூப்பர் சீனியர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா எஃப்டியில் அந்த பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா இவங்க தனியாக எஃப்டி ஓப்பன் பண்ணல, இந்த ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி மூலிமா வரதுனால அந்த அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கறதில்ல. ஓகேவா? அப்போ அந்த லிமிட் மட்டும் பார்த்துக்கோங்க 50,000. ஸோ ஆட்டோ ஸ்வீப் ஃபெசிலிட்டி அப்படின்னும் கேட்கலாம், இல்லை மல்டி ஆப்ஷன் டெபாசிட். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரோத். ஆண்ட்ரோத் அப்படின்றது வந்து என்னென்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். ஓகேவா. செகண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் நேவிக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நேம் தான் வந்து ஆண்ட்ரோத். ஸோ யாருன்னு பார்த்தோம்னா GRSC கொல்கத்தா கார்டன் ரிசர்ச் ஷிப்பில்டர்ஸ் அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது செகண்டு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத மொத்தம் 8 வந்து மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, பில்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. செகண்ட் வந்து ஆண்ட்ரோத். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா TASL அதாவது டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிட்டடும் அதுக்கப்புறம் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய இந்திரா அப்படின்ற ஒரு கம்பெனியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேவல் ஏர் சர்வைலன்ஸ் ரேடாரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ யாருக்காக அப்படின்னா இந்தியன் நேவிக்காக. ஓகேவா. ஸோ அந்த சர்வைலன்ஸ் ரேடாரோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லான்சா என். ஓகேவா. ஸோ இந்த லான்சா என் அப்படின்றது 3D ஹேர் சர்வைலன்ஸ் ரேடார். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர் சர்ஃபேஸ் டார்கெட்ஸ் எல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேவா. ஓகே. ஸோ இதோடைய மேனுஃபேக்சர் அதாவது இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெங்களூர் கர்நாடகாவில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு டெஸ்டிங் ஃபெசிலிட்டி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ யார் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னா TASL டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிட்டட்ஸ். ஓகே. ஸோ இப்போது இந்தியன் நேவியோட 3D ஹேர் சர்வைலன்ஸ் ரேடார் அப்படின்னா லான்சா என். ஓகேவா. ஸோ எந்த கண்ட்ரி கூட சேர்ந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெயின். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பாக்ஸிங்கே நடக்குது அப்படின்னா லிவர்பூல் யூகேயில் வந்து நடக்குது. ஸோ இந்தியா வந்து இதில் 4 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதில் 2 கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ். ஸோ கோல்டு யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜைஸ்மின் லம்போரியா 57 kg. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலண்ட் கண்ட்ரியா. அதுக்கப்புறம் மீனாட்சி ஊடா இவங்க 48 kgயில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கசகஸ்தான் கண்ட்ரியா. நெக்ஸ்ட்டு சில்வர் வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா நுப்பூர் ஷியோரன். ஓகேவா. இவங்க 80 kgயில் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ஸ் வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா 80 kgயில் பிரான்ஸு பூஜா ராணி. ஓகேவா. ஸோ அப்போது வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் யூகேயில் நடக்குது. இந்தியா 4 மெடல், 2 கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ். கோல்டு வாங்கினது யாருன்னா ஜைஸ்மின் லம்போரியா, மீனாட்சி ஊடா. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு IIT மெட்ராஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னோவேஷன் TN அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னோவேஷன் TN அப்படின்றது என்னென்னா ஒரு டேஷ்போர்டு மாதிரி தான். ஓகேவா. ஸோ கைடன்ஸ் தமிழ்நாடு, IIT மெட்ராஸ், YNOS வெஞ்சர் இவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னோவேஷன் TN அப்படின்ற ஒரு டேஷ்போர்டை டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டேஷ்போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டார்ட் அப் ரிலேட்டடான டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸோட க்ரோத்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டார்ட் அப்போட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், க்ரோத்தாக இருக்கட்டும், எல்லாமே மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கான ஒரு டேஷ்போர்டு தான் இன்னோவேஷன் TN. ஸோ இது யார் வந்து டெவலப் பண்ணுறா அப்படின்னா IIT மெட்ராஸ். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹாஸ்ட்ரோஸ்கேல் ஜப்பான். அதுக்கப்புறம் NSIL அப்படின்றது என்னென்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. யாருடைய சேட்டலைட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானோட சேட்டலைட். எதில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா PSLVயில். ஓகேவா. ஸோ ஜப்பானோட சேட்டலைட் நேம் என்னென்னா ISSA J1 இன்சிட்டு ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2027 எங்கேருந்து அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அங்கேருந்து 2027 லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ ஒரு ஜப்பானோடைய ஒரு ஃபஸ்ட்டு சேட்டலைட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா PSLVலேருந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட் டெப்ரிஸை வந்து டிடெக்ட் பண்ணுறது. ஸோ அதாவது ஃபங்க்ஷன் ஆகாத சேட்டலைட்ஸு அது இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை எப்படி அந்த டெப்ரிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக
ஒரு ரிசர்ச் ஒர்க்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜப்பான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ யார் கூட சேர்ந்து அப்படின்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ஓகேவா. ஸோ ஜப்பான் அப்படின்னும் போது 15th இந்தியா ஜப்பான் சப்மிட் வந்து நடந்துச்சு. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னா டோக்கியோவில் நடந்துச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து பிஎம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஜப்பானோட பிஎம்க்கும் அவங்களுடைய ஸ்பௌஸ்க்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிஃப்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன கிஃப்ட்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் டெல்லி. ஸோ எய்ம்ஸ் டெல்லி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டா வின்சி சர்ஜிக்கல் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட். ஓகேவா. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதாவது இந்த டா வின்சி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா அது எய்ம்ஸ் டெல்லியில். ஸோ ஆல்ரெடி எய்ம்ஸ் டெல்லியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லி மட்டும்தான் ஒரே இன்ஸ்டியூஷன் 2 ரோபோட்டிக் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். ஓகேவா. ஸோ இந்த டா வின்சி சர்ஜிக்கல் ரோபோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ சர்ஜியான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸோ அந்த ரோபோட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா ஸோ எல்லாமே வந்து சர்ஜியானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அது எந்த மூமெண்ட்டில் வந்து கட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அந்த ரோபோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அக்யூரேசியோட பண்ணும். ஓகேவா. ஸோ அதுதான் மற்ற எல்லா கண்ட்ரோல்ஸுமே யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஜியான் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ யார் வந்து இனாக்ரேட் பண்ணுறா அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லி. ஓகே. நெக்ஸ்ட்டு என்சிஎஸ்எஸ்ஆர் அதாவது நேஷ்னல் சென்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். ஓகேவா. ஸோ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ அதுவும் ஐஐடி டெல்லியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓஏ போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய சில டொமைன்ஸில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்போர்ட்ஸ் சயின்ஸு அதில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் கொண்டு வரணும், இண்டிஜினியஸ் இன்னோவேஷன் கொண்டு வரணுன்றதுக்காக ஐஐடி டெல்லியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிசர்ச் சென்டரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓயு போடுறாங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐஐடி டெல்லியில் வந்து ஒரு லெபார்ட்ரி பயோ மெக்கானிக்ஸ் லெபார்ட்ரி வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ பேரா அத்லெட்ஸ் அதாவது ஏபிள்டு பாடியாக இருக்கட்டும், டிசபிள்டு பர்சன்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஸோ டெல்லியில் பயோ மெக்கானிக்ஸ் லெபார்ட்ரி அப்படின்னு ஒன்று இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ எங்கே ஐஐடி டெல்லி. ஸோ எந்த இன்ஸ்டியூஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஐஐடி டெல்லி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ரீத்தி சரண். ஸோ ப்ரீத்தி சரண் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்பர்சனாக எலெக்ட் பண்ணுறாங்க. எதுங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூஎன் கமிட்டி ஆன் எக்கனாமிக் சோஷியல் கல்ச்சுரல் ரைட்ஸ். ஸோ இந்த எக்கனாமிக் சோஷியல் கல்ச்சுரல் ரைட்ஸ் எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் கீழே வரக்கூடியது. ஓகேவா. அதுக்கு சேர்பர்சனாக யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீத்தி சரண். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆச்சாரியா தேவ்ராட். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா குஜராத்தோட கவர்னர். இவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ மகாராஷ்டிராவுக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜ் போடுறாங்க. ஓகேவா. மகாராஷ்டிரா கவர்னராக. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா கவர்னர் வந்து என்னவா எலெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிருக்காரு இல்லையா. ஸோ இப்போ அந்த ஸ்பேஸ் எம்டியாக இருக்குன்றதுனால குஜராத் கவர்னரையே அடிஷ்னல் சார்ஜாக அதுக்கு போடுறாங்க மகாராஷ்டிராவுக்கு. ஸோ இதில் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் 2nd கவர்னர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சங்கர் தயாள் சர்மா. இவர் வந்து மகாராஷ்டிராவோட கவர்னராக இருந்து வைஸ் பிரசிடெண்ட் ஆகிருக்காரு. அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணனும் கவர்னராக இருந்து மகாராஷ்டிராவுக்கு கவர்னராக இருந்து வைஸ் பிரசிடெண்ட் ஆகிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ ராதாகிருஷ்ணன் வந்து எத்தனாவது வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னா 15th வைஸ் பிரசிடெண்ட் இல்லையா. நெக்ஸ்ட்டு 5th கோஸ்ட் கார்டு குளோபல் சம்மிட். ஸோ எப்போ அப்படின்னா 2027 நடக்க போகுது. ஸோ எங்கே நடக்க போகுது, யார் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் சென்னையில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 4th எங்கே நடந்துச்சு அப்படின்னா ரோம் இட்டாலியில் நடந்துச்சு. ஸோ இதில் இந்தியாவிலேருந்து யார் போய் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னா ஸோ பரமேஷ் சிவமணி அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டோடைய டைரக்டர் ஜெனரல் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ இந்த 2027 நம்ம கோஸ்ட் கார்டு குளோபல் சம்மிட் நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த இயர் வந்து 2027 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா கோஸ்ட் கார்டோடைய கோல்டன் ஜூப்ளி. அதாவது இந்த இந்தியா கோஸ்ட் கார்டு வந்து
எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1977 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 50 இயர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கோல்டன் ஜூப்ளி அது கூட சேர்ந்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கோஸ்ட் கார்ட் ஃப்ளீட் ரிவ்யூ அண்டு வேர்ல்டு கோஸ்ட் கார்ட் செமினார் இதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த 5th கோஸ்ட் கார்ட் குளோபல் சப்மிட்டில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஐஎஃப்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 137 மில்லியனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேபிஎம் இக்கோ லைஃப் க்ரீன் செல் மொபிலிட்டி. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால் இதை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேபிஎம் இக்கோ லைஃப்க்கு வந்து $100 மில்லியன், க்ரீன் செல் மொபிலிட்டிக்கு வந்து $37 மில்லியன் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய டார்கெட் என்ன, இவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4000 எலக்ட்ரிக் பஸ் அண்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஐஎஃப்சி வந்து $137 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, அசாம், குஜராத், ஆந்திர பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், புதுச்சேரி, நியூ டெல்லி. ஓகேவா? ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.